ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜார்லஸ் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி அம்மா வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்கோம். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் வாழை இலை பரோட்டா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சின்ன திருத்தம் என்னென்னா பரோட்டா மட்டும் நாங்கள் வெளியே வாங்கிட்டோம். மிளகு சிக்கன் வந்து அம்மா ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட கூட நம்ம முட்டை இருக்குல்ல, முட்டையை வச்சு ஆம்லேட்டும் போட்டு நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ என் தம்பி பரோட்டா வாங்கிட்டு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா வாழை இலையை நல்லா சூடு பண்ணிவிட்டு, அப்போ தான் அந்த டேஸ்டெல்லாம் அந்த பரோட்டாவில் இறங்கும். ஸோ மடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நாங்கள் வாழை இலையை நல்லா மிதமான சூட்டில் வந்து சூடு பண்ணிவிட்டு பரோட்டா சால்னா அதிலே கொடுத்துருப்பாங்க சால்னா. ஸோ அதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். பரோட்டாவை வச்சுட்டு சால்னா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வீட்டிலே செஞ்ச அந்த மிளகு கறி சிக்கனை வந்து நாங்கள் அதில் வச்சுட்டு ஆம்லேட் போட்டிருந்தோம். ஆம்லேட் போட்டு அதை மேலே அடுத்த லேயராக அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு பரோட்டா இன்னொரு பரோட்டா அதையும் மேலே வச்சு குழம்பு ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா மடிக்கணும். மடிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக மடிக்கலைன்னா அது வந்து சைட்லலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா மடிச்சுட்டு அதை நல்லா கயிறு போட்டு கட்டிட்டு நம்ம தோசைக்கல் இருக்குல்ல அதிலே நம்ம போட்டு சூடு பண்ணலாம். புது தோசைக்கல்லாக இருந்தால் வேணாம், ஏற்கனவே பழைய தோசைக்கல் சப்பாத்தி போடுறது இந்த மாதிரி வச்சுருப்பீங்கல்ல அதில் பண்ணலாம். இந்த மாதிரி மாறி 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 லேயராக வச்சு எங்கள் வீட்டில் 6 பேருன்றதுனால 6 பட்டணம் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகிரும் போலங்க. அவ்வளோ நேரம் பண்ணோம். ஆனால் நாங்கள் ரசித்து பண்ணோம். அதை அப்படியே நம்ம சாப்பிட போகிறோமே அப்படின்ற ஒரு டேஸ்ட்டில் ரசித்து பண்ணோம். நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அடுத்த பொட்டணமும் ரெடி ஆயிடுச்சு. அந்த தோசைக்கல்லில் வந்து ஏற்கனவே 2 பொட்டணம் வெந்துட்டுருக்கு. ஸோ இதையும் எடுத்து வச்சோம். ஆனால் உண்மையிலேங்க மதுரையில் இருந்துக்கிட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது நமக்கே ஒரு அவமானங்க. ஏன்னா மதுரையில் இருந்துட்டு நம்மளே வீட்டில் செய்யலைன்னா எப்படி? அதனால தான் நாங்கள் வீட்டிலே இன்றைக்கி வந்து வாழையில பரோட்டா பிளான் பண்ணோம். செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65யும் நாங்கள் சைடு செஞ்சுட்டு வாழை இலை பரோட்டாவோடு இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்தோம். எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் வெளியே எல்லோரும் எடுத்து வச்சாச்சு. அந்த பொட்டணத்தை பிரிக்கிற போதே அப்படியே ஸ்மெல்லு ஆளை தூக்குதுங்க. அப்படியே மேலே வந்து ஒரு பரோட்டாவும் அதுக்கு கீழே ஆம்லேட்டும் சிக்கனு மறுபடியும் பரோட்டா அதோட குழம்பு இது லேயர் அடுக்கடுக்க பார்க்குறப்ப அப்படியே வாயில் எச்சி ஊறுதுங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஃபேமிலி கூட ஒன்றா சாப்பிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட உங்களை பார்க்க வரேன். அன்டில் தென் பாய்.